வணக்கம் வன்னியர் உறவுகளே. இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொளி. MD படையாச்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது ஏன்? தமிழர்களை அழிப்பது எப்படி? தமிழ்நாடு யார் நாடு? தமிழ் மக்களே, பொதுப்பான்மை, சமூக நீதி, சமத்துவம் பரப்பியவர்கள் தமிழர்கள். அதையே தனக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை கூறு போட்டு தின்னும் சமூகம் தமிழ்நாட்டில் உள்ளார்கள். இந்தியாவில் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் உள்ளது. அங்கு எல்லாம் அந்த மாநில மக்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு, தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் சுதந்திரம் பெற்றது முதல் இன்று வரை அந்நியர்கள் ஆட்சியே அதிகம் உள்ளது. 1947 முதல் 2026 வரை 79 வருடங்களில் மு. கருணாநிதி 18 வருடம் 360 நாட்கள், ஜெயலலிதா அவர்கள் 14 வருடம் 124 நாட்கள், MG ராமச்சந்திரன் அவர்கள் 10 வருடம் 65 நாட்கள், MK ஸ்டாலின் அவர்கள் 4 வருடம் 224 நாட்கள், இதர அந்நிய மொழிக்காரர்கள் 10 வருடம். தமிழர்கள் ஆட்சி OPS 1 வருடம் 106 நாட்கள், K காமராஜ் அவர்கள் 9 வருடம் 172 நாட்கள், EPS அவர்கள் 4 வருடம் 70 நாட்கள். மொத்தம் 79 வருடத்தில் 15 வருடங்கள் மட்டும் தமிழர்கள் ஆட்சி. 64 வருடம் அந்நியர்கள் ஆட்சியாக இருக்கிறது. 64 வருடத்தில் தெலுங்கர்கள், கன்னடத்தவர், மலையாளி ஆட்சி செய்கிறார்கள். தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் நடக்காது. வேறு மாநிலத்தில் ஒரு MLA MP ஆகவிட மாட்டார்கள். அவர்களிடம் மொழிப்பற்று, மாநிலப்பற்று, தங்கள் உரிமையை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறார்கள். தமிழ் மக்கள் வழங்கிய நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி நமது தாய்மொழி தமிழை வைத்து வியாபாரம் செய்து தனலாபம் பெறுகிறார்கள். ஊரு இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பார்கள். தற்போது தமிழை அழிப்பதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து பொருளாதாரத்தை சுருட்டி நில அபகரிப்பு செய்து நகரமயமாக்கி தமிழ்நாட்டை துவசம் செய்கிறார்கள். 1970 முதல் 2025 வரை வேகமாக நகரமயமாக்கப்படும் தமிழ்நாடு. தமிழர்களை அன்னக்குடியாக மாற்றும் சதித்திட்டம். வட தமிழகம் 11 மாவட்டங்களில் வந்தேரிகளை வளர்க்கும் பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. அன்னக்குடிகளை உருவாக்கி, கல்வி அறிவில்லாத சமூகத்தை உருவாக்கி, அடிமை குடியாக மாற்றம் செய்து தனக்கு சாதகமான ஆயுதமாக பயன்படுத்துவது, காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி தமிழர்களை அடித்துக் கொள்வது, பொய் வழக்கு போடுவது, வாழ்வாதாரத்தை அளிப்பது போன்ற வேலைகள் வேகமாக நடந்து வருகிறது. இந்த உலகில் மிகவும் குறைவான தமிழ் பற்று உள்ளவர்கள் தமிழர்களா? இந்தியா நம் நாடு, தென்னகம் நமது பகுதி, தமிழ்நாடு நம் நாடு. நம் நாட்டை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. நம் உரிமை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. தமிழ்நாட்டில் ஊடுருவிகள் வளர்கிறார்கள். ஊடுருவிகளை தேர்வு செய்து வளர்த்து வருகிறார்கள். நான் ஏதோ நமது சகோதர மொழிக்காரர்களை களங்கப்படுத்தவில்லை. அவர்களுக்கு உள்ள உரிமைக்கு மேல் நாம் கொடுத்து விட்டோம். பொதுநலன் இல்லாத சுயநலவாதிகள் அடையாளம் காணுங்கள். மொழிவாரியாக மாநிலம் பிரித்த போது நமது தமிழ் மண் ஆந்திராவிடம் 29,000 சதுர கிலோமீட்டர், கர்நாடகாவிடம் 17,000 சதுர கிலோமீட்டர், கேரளாவிடம் 13,000 சதுர கிலோமீட்டர், மொத்தம் 60,000 சதுர கிலோமீட்டர் பூமியை இழந்து விட்டோம். அங்கு வாழும் தமிழர்கள் அவர்கள் சொந்த மண்ணில் கொஞ்ச இடத்தில் வசிக்கிறார்கள். இங்கு உள்ள அந்நியர்கள் உள்ளதையும் பறிக்க திட்டம் தீட்டுகிறார்கள். அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டின் 80% வருவாய் பொருளாதாரத்தை சுரண்டுகிறார்கள். கல்லா கட்டும் வேலையை மட்டும் செய்கிறார்கள். இயற்கை அழிப்பு, நில அபகரிப்பு, தமிழர்கள் வாழ்வாதாரம் அளித்தல், தமிழ் இளைஞர்கள் தலைமுறை அளித்தல், வீண் செலவு செய்து பொருளாதார நஷ்டம் ஏற்படுத்துதல் போன்ற சமூக விரோத செயல் மட்டும் கவனம் செலுத்துகிறார்கள். அதற்கு சாதகமாக சிந்திக்க இயலாத சுயநலன் மிக்க சில தமிழர்கள் சாதகமாக அமைக்கப்பட்டு தனது சதிவேலையை சுலபமாக செய்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் அனைத்து மொழி மக்களும் வாழ்கிறார்கள். தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், சௌராஷ்டிரா குஜராத்திகள், மராட்டியர்கள், மார்வாடிகள், நிரந்தர குடிகள் தமிழ்நாட்டில் உள்ளார்கள்.
தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் 6%, கன்னடத்தவர்கள் 1% முதல் 2%, மலையாளிகள் 1% முதல் 2%, குஜராத்திகள் கிட்டத்தட்ட 3/4% முதல் 1%, மார்வாடிகள் 0.5%, மராட்டியர்கள் 0.5% வாழ்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டில் அந்நியர்கள் 50% தமிழ்நாட்டின் உரிமையை பறித்து விடுகிறார்கள். SC ST 20%, இஸ்லாமியர் கிறிஸ்துவர் 10%, தெலுங்கர்கள் 25%, கன்னடத்தவர்கள் 2 முதல் 3% போக மீதம் தமிழர்களுக்கு என்ன தெரியுமா? லோலிபாப் தான். இதற்கு எல்லாம் என்ன ஆதாரம் உள்ளது? இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள், விடை கிடைத்துவிடும். இந்த பட்டியலை பாருங்கள், புரிந்துவிடும். கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 1 மேயர், 1 துணை மேயர். SA சத்யா அவர்கள், ஒசூர் மாநகராட்சி துணை மேயர் ஆனந்தையா அவர்கள், T ராமச்சந்திரன் தளி சட்டமன்ற உறுப்பினர், AK செல்வராஜ் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர், N ராமகிருஷ்ணன் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர், S காந்திராஜன் வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் போன்றோர்கள். தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் 1 மேயர், 2 துணை மேயர். தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் திரு சூரிய ராமநாதன், இசை வேளாளர். மதுரை மாநகராட்சி துணை மேயர் T நாகராஜன் நாயுடு. வேலூர் மாநகராட்சி துணை மேயர் M சுனில்குமார் நாயுடு. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியல்: 1 தெலுங்கு செட்டியார்கள், 2 ரெட்டியார்கள், 3 நாயுடுகள், 4 இசை வேளாளர்கள். விவரங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். 1 இசை வேளாளர்கள் சமூகம். 1 திரு MK ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர் கொளத்தூர், திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர் சேப்பாக்கம். தெலுங்கு செட்டியார்கள்: 1 உடுமலை ராதாகிருஷ்ணன் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர், 2 வி ஜெயராமன் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர், 3 ஐட்ரீம் ரா மூர்த்தி ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் போன்றோர்கள். தெலுங்கு ரெட்டியார்கள்: 1 KN நேரு ரெட்டியார் திருச்சி, 2 KKSSR ராமச்சந்திரன் ரெட்டியார் அருப்புக்கோட்டை, 3 மார்க்கண்டேயன் ரெட்டியார் விளாத்திக்குளம், 4 கதிரவன் ரெட்டியார் மணிச்சநல்லூர், 5 SR ராஜு ரெட்டியார் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி, கடம்பூர் ராஜு கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர், JJ எபினேசர் RK நகர் சட்டமன்ற உறுப்பினர், PK சேகர்பாபு துறைமுகம் சட்டமன்ற உறுப்பினர், மோகன் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர், வரலட்சுமி செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர், காந்தி ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர், நந்தகுமார் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர், ஏவா வேலு திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர், கு பிச்சாண்டி கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், க அன்பழகன் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர், கோ தளபதி மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர், PRG அருண்குமார் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர், அம்மன் அர்ஜுன் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர், டாக்டர் ரகுராமன் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், ARR சீனிவாசன் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர். முதலமைச்சர், அமைச்சர், துணை முதலமைச்சர், துணை சபாநாயகர். விவரங்கள்: 1 திரு MK ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், திரு உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், திரு KN நேரு மாண்புமிகு நகராட்சி நிர்வாக அமைச்சர், திரு ஈவா வேலு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், திரு KKSSR ராமச்சந்திரன் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர், திரு R காந்தி மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர், திரு PK சேகர்பாபு மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர், சட்டமன்ற துணை சபாநாயகர் K பிச்சாண்டி அவர்கள். தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள். விவரம்: 1 தயாநிதி மாறன் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர், 2 கலாநிதி வீராசாமி சென்னை வடக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், 3 மு கனிமொழி தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர், 4 அருண் குமார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர், 5 K கோபிநாத் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர்,
6. எஸ் வெங்கடேசன், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர். 7. துரை வைகோ, திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர். 8. வி வைத்தியலிங்கம், புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர். 9. ஆர் கிரிராஜன், ராஜ்யசபா உறுப்பினர். மொத்தம் 9 உறுப்பினர்கள். இதர 3 சட்டமன்ற உறுப்பினர்கள். 1. பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் டி மதியழகன் செட்டியார். 2. ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் ரெட்டியார். 3. மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் செட்டியார் என்று கூறப்படுகிறது. தெலுங்கு மற்றும் கன்னட மொழிக்காரர்கள் மேயரில் 10%, துணை மேயர் 15%, சட்டமன்ற உறுப்பினர்கள் 15%, அமைச்சர்கள் 26%, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 20%, மாநிலங்களவை உறுப்பினர் 12%, முக்கிய பொறுப்புகளில் IAS, IPS, தெலுங்கு மற்றும் கன்னடத்தவர்கள், இந்திக்காரர்கள், உயர்தர அதிகாரிகள் போன்றோர்கள் அமர வைத்து தமிழர்களை படுகொலை செய்கிறார்கள். மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொலியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.